பிரதர், இன்னைக்கு பிப்ரவரி 14 லவர்ஸ் டே. இன்னைக்கு சீமான் அண்ணன் இருக்கார்ல, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அவர் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு. என் மக்களை வந்து நான் ரொம்ப நம்புகிறேன், ஆனால் அவங்க வந்து எனக்கு வந்து வாக்கு செலுத்தி என்னை அதிகாரத்துக்கு கொண்டு போகல. நான் என் காதல் கடைசி வரைக்கும் ஒருதலை காதலாகவே போயிடும் போல. நான் ரொம்ப உயிருக்கு உயிராக என் மக்களை காதலிக்கிறேன், ஆனால் அவங்க என்னை திரும்பி கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையாக பேசியிருந்தாரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ணனுக்கு முதல்ல வணக்கம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருதலை காதலாம் இருக்கிற அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கறி இருக்குங்க பார்த்தீங்களா, அது நாள் பட தான் அது அடியில் இருந்தால் வைரமாகுது. அது மாதிரி தான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்திதனருக்கு நீங்கள் சொல்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அறிவு இருக்குண்ணே, கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. உங்களோட வாக்காளர்கள்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஓட்டு உங்களுக்கு தான். எப்போவுமே சரி, நான் எப்போவுமே உங்களை மட்டும் தான் நேசிப்பேன். இது இப்போ மட்டும் இல்லை, அதேமாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, உங்களுக்கு மட்டும்தான் எங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு. உங்கள் மேலே என்றைக்குமே இந்த வச்சுருக்க பாசம் என்றைக்குமே குறையாது. ஐ லவ் யூண்ணா. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஏன் சீமான் பிடிக்குதுன்னா, இப்போ வந்து மற்ற கட்சியெலாம் பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜாதி கட்சி தான் அதிகமாக இருக்குது. என் கட்சியில் ஜாதி பார்த்து நாங்கள் பழகிறது இல்லை, ஜாதி பார்க்குறவங்களோட நாங்கள் பழகிறதே இல்லை அப்படின்னு சொன்னவங்க நீ மட்டும்தானே. மற்றபடி என்னோட நீ ஏன் ஜாதிக்காரன்டா, நீ எனக்கு ஓட்டு போடு, அதேமாரி இவன் வந்து ஏன் ஜாதிக்காரன், வந்து எனக்கு ஓட்டு தான் போடும் அப்படின்னு சொல்லிடலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜாதிங்கிற ஒரு இது இருக்கே கூடாது. நான் எப்போவுமே சரிண்ணா, நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னா இந்த ஸ்கூலு இதெல்லாம் ஜாதியை பற்றி இருக்கிறாங்க, அந்த ஜாதியை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும்னா எங்களோட ஃபஸ்ட்டு கோரிக்கை அதுதான். இந்த ஜாதிங்கிறதுனால எவ்வளோ மத கலவரம் எவ்வளோ தெரியுமா வந்துட்டு இருக்குது. நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. சரி, நாங்கள் சொல்கிறோம் 26 கண்டிப்பாக நீங்கள் தான் சிஎம். உங்களோட ஃபஸ்ட்டு கையெழுத்து என்னவா இருக்கணும்னா, இந்த ஸ்கூலு காலேஜில் வரும்போது இருக்கிற இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த காலமை நீங்கள் எடுத்து ஆகணும் கண்டிப்பாக. அதுதானே பெரிய இது. சின்ன வயசுலேயே இந்த ஜாதி ஒரு வெறிய கிளப்புனாங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து போக தானே ஜாதி வெறியாகிட்டு இருக்குது. வேற்று ஜாதி பெண்ணை லவ் பண்ணாங்க, வேற்று ஜாதி பெண்ணை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எதுக்கு? இப்போ நிறைய கொள்ளையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எதுக்காக? இந்த ஜாதினால தான். ஜாதிங்கிற ஒரு இது இருக்கவே கூடாது. ஜாதியை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒழிச்சாதான் இந்த இளைஞர்கள் இப்போ வந்து அவங்க நம்பர் பிளேட்டில் பாருங்கள், நான் இந்த ஜாதிகாரண்டா அப்படின்னு போட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்பர் பிளேட்டில் அந்த எதுவுமே ஜாதி பற்றி இடமே பரக்கூடாதுண்ணா. எங்களோட ஃபஸ்ட்டு கோரிக்கை இது மட்டும்தான். நீங்கள் சிஎம் வந்துட்டீங்கன்னா, ஆனால் அதை இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த இளைஞர்களும் உங்கள் பின்னாடி தான். நீங்கள் வந்து சும்மா கையை செஞ்சா போதுன்னா உங்கள் கூட்டவே பின்னாடி நிற்கும். எப்போவுமே நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே லவ் யூண்ணா. சிஸ்டர், நாம் தமிழர் சீமான் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு. எந்த பையன் வந்து உண்மையாக பொண்ணுக்கு இருக்கானா அவனை நம்ப மாட்டாங்க, எந்த பையன் வந்து உண்மையாக இல்லாமல் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரிவாரா அவங்கள தான் பொண்ணு போய் தேடி லவ் பண்ணுற மாதிரி நான் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னையை நம்பாமல் மக்களுக்கு பிரச்சனையே கொடுக்குற மற்ற கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு அவங்கள வந்து ஆதரிக்கிறாங்க. இது வந்து என் காதல் வந்து கடைசி வரைக்கும் ஒருதலை காதலாகவே போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டிருக்காரு. அண்ணனுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அண்ணா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சீமான் அண்ணா, 26 உங்களுக்கு தான், ஃபீல் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதானா. எல்லாமே உங்கள் பக்கம் தான், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு அந்த அவசியமே இல்லை. எல்லாருமே காதல் வந்து மக்களை வந்து காதலிக்கிறது வந்து ஒருதலை காதலாகவே போயிடும்னு சொல்லி வருத்தப்படுறாரு, அப்படியா இருக்கும்? அப்படிலாம் இருக்காது. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உங்கள் பக்கம் தான். வி லவ் யூண்ணா. லவ் யூண்ணா. லவ் யூ சீமான் அண்ணா. தேங்க்யூ. என் பேர் வந்து சிவபாலண்ணன். நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் படிக்கிறேன். சீமான் அண்ணன் வந்து பொலிட்டிக்கலாக உண்மையிலே நல்ல மனுஷன். மக்களுக்காக மட்டும் இல்லை, நார்மலாக மாநிலக்காக நல்லா பேசியிருக்காருண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவருக்கு அவருக்கு நான் நல்லா ஓட்டு போடுவேன். அவர் வந்து நல்லாயிருக்கும், உண்மையிலே பொலிட்டிக்கலாக நல்லாயிருக்கும். சீமான் அண்ணா இல்லை வீட்டு அவர் நல்ல மனுஷன் உண்மையிலே. இப்போ திரைப்பட உலகத்தில் விஜயகாந்த் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி பொலிட்டிஷியனில் வந்து சீமான் அண்ணா கண்டிப்பாக கொண்டாடுவாங்கண்ணே. தேங்க்யூ. அவர் வந்து எனக்கு வந்து யாருமே வந்து நான் ஒருதலை காதலாகவே இருக்கேன் காதல் அப்படின்னு சொல்கிறாருல, அது உண்மை தானே. இப்போ வந்து எப்படி சொல்ல, ஊதாரி பையலாக இருக்கிறவங்க மட்டும் தான் பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்கு. பெர்ஃபெக்டாக உள்ளவனா யாரையுமே பொண்ணு வந்து பார்க்க மாட்றாங்க. அது உண்மையிலே ஃபேக்ட் தான். நார்மலாக அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷனை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்றாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய கட்சி வந்து அவங்க என்ன தேர்தல் வாக்கு முன்னாடியே வந்து வாக்குறுதி நிறைய சொல்கிறாங்க, ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த வரைக்கும் நிறைவேற்ற மாட்றாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் சீமான் அண்ணா வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த அண்ணா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க. அவ்வளோதாண்ணா. சீமான் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு மேடையில், நான் வந்து என் தம்பி தங்கியில் முழுசாக நம்புகிறேன்,
நான் வந்து அவங்கள வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க என்னை திரும்பி கூட பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி வேதனையாக பேசியிருக்காரு மேடையில். அப்போல்லாம் எதுவுமே இல்லை. விரும்புறீங்க? அப்போல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. தம்பிங்க நாங்கள் இருக்கிறோம் அவருக்கு. அவர் எதுக்கு அவ்வளோ பண்ணோம்? 2026 அவர் ராஜ்யமாக தான் இருக்குண்ணே. நாங்கள் இருக்கோம் அப்போ அப்படி. அவங்க லவ் பண்ணுறமே நாங்களும் அவங்க லவ் பண்ணுறேண்ணே. லவ் யூ சீமானண்ணே. நாம் தமிழர் சீமான் இருக்கார்ல, அவர் வந்து மேடையில் பேசியிருக்காரு, எவன் வந்து நல்லவனாக இருக்கானோ அவனை பொண்ணு திரும்பி பார்க்காது, எவன் வந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு திரியிறானோ அவனை தான் போய் தேடி தேடி லவ் பண்ணணும். அது மாதிரி தான் நான் மக்களுக்காக போராடுறேன். என்னையை விட்டுட்டு மக்களுக்கு யார் துன்ப துயரத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுறாங்க. என் காதல் வந்து மக்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என் காதல் ஒருதலை காதலாகவே இருக்குது, அவங்க யாரும் என்ன மீட்டுன்னே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் நீங்களாம் யாரும் கவலைப்படாதீங்க. சீமான் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். காலேஜ் யங்ஸ்டர்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு ஓட் போடுறோம். 2026 நீ உங்கள் ஆட்சி தான் எப்போவுமே. ஆல் த பெஸ்ட்ண்ணா. ஐ லவ் யூ டூண்ணா. நாங்கள் இருக்கோண்ணா உங்களுக்கு எப்போவுமே. லவ் யூண்ணா. எப்பயுமே கவலைப்படாதீங்கண்ணா, உங்களுக்கு நாங்கள் இருக்கோண்ணா. காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே உங்கள் ஓட்டு தானே. நீங்கள் தானே ஸ்பீச் தானே எப்போவுமே எங்களுக்கு. எப்போவுமே அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் தான் எப்போவுமே. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. ஓகே, பை. பிரதர், நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார்ல, அவர் வந்து நான் மக்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் மக்கள் வந்து என்னை வந்து லவ் பண்ண மாட்றாங்க, ஒருத்தல காதலாகவே போயிட்டுருக்கு என்னது, எவன் வந்து நல்லா இருக்கானோ, எந்த பையன் நல்லா இருக்கானோ அவனை வந்து பொண்ணு லவ் பண்ணாத மாதிரியும், எவன் வந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு திரியிறானோ அவனை போய் தேடி தேடி லவ் பண்ணுற மாதிரி, நான் மக்களுக்காக போராடுறேன், என்னை புறக்கணிச்சிடுறாங்க, மக்களுக்கு யார் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தேடி தேடி ஓட்டு போடுறாங்க, என் காதல் ஒருதலை காதலாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. அண்ணனுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைண்ணே, அதுமாரி சின்ன சின்னதாக இதுமாதிரி கெட்ட விஷயத்தை பார்த்து லவ் பண்ணுறவங்களாம் அப்படியே பாதியிலே போயிடுவாங்க. லாங் டேர்மில் அந்த டீப்பான லவ் பார்த்து இருக்கிறவங்க மட்டும்தான் லாங் டேர்மில் இருப்பாங்க. அதேமாரி நாங்களும் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம், அண்ணனை பார்த்து கற்றுட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஓட்டு போட்டு அண்ணனை நிற்க வைப்போம், இடத்துல அந்த அண்ணனை செட்டில் பண்ணுவோம். அது எங்களுக்கான டைம் வரும். எங்கள் ஜூனியர்லாம் வந்துட்டுருக்காங்க, வந்துட்டுருப்போம் இனிமேல். ஸோ இந்த 90s 80s யூபிஸ்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பீரியடாக இருக்கும். அண்ணன் சீமான் அண்ணன். நான் இப்போ தான் ஓட்டு ஐடியே வாங்கியிருக்கேன். என் ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து சீமான் அண்ணனுக்கு தான். லவ் யூ சீமான். எனக்கு அவ்வளோ பேச வராதுண்ணா. தேங்க்யூ ப்ரோ. அவங்க கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் தான் வந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். அவங்களுக்காக நாங்கள் ரொம்ப சாதிக்க போகிறோம். நாங்கள் இன்னமும் அவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ சீமான் அண்ணன்.